ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம யூதாவின் ராஜா அமத்சியாவை குறித்த பைபிள் ஸ்டோரியை பார்க்க போகிறோம். இதோட பைபிள் ரெஃபரன்ஸ் 2 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரத்திலையும் 2 நாளாகமம் 25ஆம் அதிகாரத்திலையும் இருக்கு. யூதாவின் ராஜா யோவாஸ் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட மகன் அமத்சியா அவர் ஸ்தானத்திலே ராஜாவாகிறார். அமத்சியா ராஜாவான உடனே அவருடைய தகப்பனை கொன்று போட்ட ஊழியக்காரர்கள் எல்லாரையும் கொன்று போடுறார். இவர் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்கிறார். அமத்சியா ஏதோம் தேசத்துல இருக்கிற சேயீர் புத்திரருக்கு விரோதமா யுத்தம் பண்றதுக்காக யூதா தேசத்து ராணுவத்தினரை கணக்கெடுக்கிறார். அவங்க மொத்தமா 3 லட்சம் பேரா இருந்தாங்க. அமத்சியா இஸ்ரவேல் தேசத்துல இருந்தும் 1 லட்சம் ராணுவத்தினரை 100 தாலந்து வெள்ளி கொடுத்து கூலிக்கு வாங்கி ஏதோம் தேசத்தாரோட யுத்தம் பண்றதுக்காக கிளம்புறார். அப்போ ஒரு தீர்க்கதரிசி அமத்சியா ராஜா கிட்ட வந்து அவரை பார்த்து, நீங்க யுத்தம் பண்ண போறீங்கன்னா யூதா தேசத்து மக்கள் நீங்க மட்டும் போங்க, இஸ்ரவேல் தேசத்தார் உங்க கூட யுத்தத்துக்கு வரக்கூடாது, அது கர்த்தருடைய சித்தம் இல்ல, நீங்க மட்டும் தனியா போய் யுத்தம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பாருன்னு சொல்றார். அதுக்கு அமத்சியா, நான் இஸ்ரவேல் ராணுவத்தை 100 தாலந்து வெள்ளி கொடுத்து வாங்கியிருக்கேனேன்னு சொல்றார். அதுக்கு அந்த தீர்க்கதரிசி, பரவாயில்ல, கர்த்தர் அதை விட உங்களுக்கு நிறைய தருவாருன்னு சொல்றார். அப்படி அமத்சியாவும் இஸ்ரவேல் ராணுவத்தினரை அவங்கள வீட்டுக்கு திரும்பி போக சொல்லி அமத்சியா தைரியத்தோட ஏதோமியர் கூட யுத்தம் பண்ணி அவங்கள முறியடிக்கிறார். இதுக்கப்புறமா அமத்சியா ஒரு முட்டாள்தனமான காரியத்தை செய்யறார். அவர் ஏதோமியரை முறியடித்ததுக்கு அப்புறம் அந்த நாட்டு மக்கள் வணங்குகிற விக்கிரகங்களை எடுத்து அவர் யூதா தேசத்துக்கு கொண்டு வந்து அந்த விக்கிரகங்களை அவர் வணங்க ஆரம்பித்து அவைகளுக்கு முன்பாக பணிந்து அவைகளுக்கு தூபம் காட்டி அந்த விக்கிரகங்களை அவரோட தெய்வங்களாக மாற்றுறார். அமத்சியா செய்த இந்த முட்டாள்தனத்தால கர்த்தர் அமத்சியா மேல கோபம் அடைந்து அவரை எச்சரிக்கிறதுக்காக ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புறார். அந்த தீர்க்கதரிசி அமத்சியாவை பார்த்து, நீங்க எடுத்துட்டு வந்த அந்த விக்கிரகங்களால அவங்க தேசத்து மக்களையே காப்பாற்ற முடியல, அப்படிப்பட்ட விக்கிரகங்களை நீங்க ஏன் எடுத்துட்டு வந்து வணங்குறீங்கன்னு கேட்கிறார். இதை கேட்ட உடனே அமத்சியா ரொம்ப கோபம் அடைந்து அவரை பார்த்து, உன்னை யார் எனக்கு ஆலோசனைக்காரனாக வைத்தது, நீ ஒழுங்கா அமைதியாரு, இல்லைன்னா உன்னை கொன்று போட்டுருவேன்னு சொல்லி மிரட்டுறார். அதுக்கு அந்த தீர்க்கதரிசி, நீங்க இப்படி செய்து நான் சொன்ன ஆலோசனையை கேட்காம போனதால கர்த்தர் உங்களை அழித்து போடுவாருன்னு சொல்லி அங்கிருந்து கிளம்புறார். இதுக்கப்புறமா அமத்சியா அவரோட பெருமையில ஒரு நாள் இஸ்ரவேலின் ராஜா யோவாஸ்க்கு ஒரு நிருபத்தை எழுதி அதுல நீங்க பெருசா இல்ல நான் பெருசான்னு நம்ம ஒரு யுத்தம் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி எழுதி அனுப்புறார். அதுக்கு இஸ்ரவேலின் ராஜா யோவாஸ் அமத்சியா கிட்ட ஆள் அனுப்பி, நீ ஏதோமியரை முறியடித்தங்கிற பெருமையில கர்வம் கொண்டிருக்க, இப்போ நீ உன் வீட்டுல அமைதியாரு, உன்னோட பெருமையினால நீயே உனக்கு பொல்லாப்பை தேடிக்கொள்ளாதன்னு சொல்லி அனுப்புறார். ஆனாலும் அமத்சியா அதுக்கு செவி கொடுக்காம இஸ்ரவேலின் ராஜா யோவாஸோட பெத்ஷிமேஸ்ல யுத்தம் பண்றார். அந்த யுத்தத்துல அமத்சியா தோத்து போறார். யோவாஸ் எருசலேமின் அலங்கத்தை இடித்து போட்டு அமத்சியாவை சிறைப்பிடித்து கூடவே தேவனுடைய ஆலயத்துல இருந்த வெள்ளியையும் பொன்னையும் ராஜாவின் அரண்மனை பொக்கிஷங்களையும் யூதா தேசத்துல ஜனங்கள் கொஞ்சம் பேரையும் சிறைப்படுத்திக்கிட்டு சமாரியாவுக்கு திரும்பி போறார். அமத்சியா இஸ்ரவேல் தேசத்துல சிறை கைதியா இருக்கிறார். இதுக்கப்புறமா இஸ்ரவேல் தேசத்து ராஜா யோவாஸ் இறந்து போறார். அவர் இறந்ததுக்கு அப்புறம் அமத்சியா விடுதலையாக்கப்பட்டு திரும்ப யூதாவுக்கு வரார். அமத்சியா கர்த்தரை விட்டு பின்வாங்கினதுல இருந்து எருசலேம் ஜனங்கள் அவரை வெறுக்க ஆரம்பித்தாங்க. அதனால அவங்க அவருக்கு விரோதமா எழுமினதால அமத்சியா பயந்து லாகீஸ்க்கு ஓடி போறார். ஆனாலும் அவரோட பிரதானிகள் லாகீஸ்க்கு ஆள் அனுப்பி அங்க அவரை கொன்று போட்டு அவரோட சரீரத்தை குதிரைகள் மேல எடுத்துட்டு வந்து யூதாவின் நகரத்துல அவர் பிதாக்களோட அடக்கம் பண்றாங்க. அமத்சியா கர்த்தர் அவருக்கு கொடுத்த வெற்றியை மறந்து அந்த வெற்றி அவரோட பலத்துல வந்ததுங்கிற அகந்தையினால விழுந்து அவரோட சொந்த ஜனங்கள் கையாலே கொல்லப்படுறார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த பைபிள் ஸ்டோரியில சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.